எதற்காக இந்த அரங்கேற்றம்? எதற்கு அரங்கேற்றம்? பாட்டி வயசுக்கு வந்துருச்சு. ஏண்டா ஓய் உன் பாட்டி வயசுக்கு வந்து வீட்டுல இல்ல இல்ல மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஆயக்கலை 64 கலையோ சிறந்த கலை கிழமை தெருக்கூத்துக்கலை அது சதுர்நாட்டி என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு அரங்கேற்றம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? ஆகாய கிந்துரு கருவ பங்கம் அர்ஜுனன் கிறிஸ்டன் சண்டை. நாடகத்தில் நான் வந்தனே யார் அப்படியே பெயர் என்ன தெரியுமா? எப்படி சொன்னா தெரியும். அப்படியே இருந்தாலும் நம்ம நாடகத்தை தமிழ்நாடு எங்கும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய தனம் யூடியூப் சேனல் அவர்கள் நம்மள ஒளிபரப்பு செய்யறாங்க. எந்தெந்த ஊர்ல கூத்தாருமோ அந்தந்த ஊர்ல நம்ம கலை வளருன்னு சொல்லி வீடியோ எடுத்து அரும்பாடுபட்டு கண்முழிச்சு வெடிய வீடியோ எடுக்கிறாங்க. அவரெல்லாம் எப்படி தெரியுமா? அவர் குடும்பம் எப்படி தெரியுமா? அவன் போன பக்கம் எல்லாம் மரச பெட்டி, போன பக்கம் எல்லாம் பெட்டி பெருகி அந்த 7 மணி நேரம் சன்னதி எப்படி ஓங்கி வருகிறதோ தினந்தோறும் சன்னதி ஓங்கி வரும் ராமோ. அப்படியே இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் ஏதோ காரணமாக இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு காரணமாக மன்னவர் அளித்தார். ஓடோடி சென்று பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அக்கா போய் பாக்கணும். அக்கா இருக்கிறா? ஆமா. தான் மெலிதா இருக்கிறா. பார்க்கலாமா? நீங்க சுத்துறீங்க, எனக்கு ஆள் இல்ல. நான் யாரு பிடிச்சி சுத்துறேன்? அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க. சரி, அதுவும் இல்லாம ஒரே ஒருத்தர் திருமணம் செஞ்சிருக்கிறோம். பாப்பா உனக்கு ஒரு கும்பிடு, சாமானத்து ஒரு கும்பிடு. நல்லா அடிக்கிறீங்க, எல்லாம் நாசமாதான் போயிடுச்சு. இது என்ன நாடகம்? அடிப்புடி நாடகமா? இல்ல அடிச்சுட்டே இருக்கீங்க. அடிவாடி கண்ணுமானி
இருக்குதா? ஏன்னா அன்று காலத்தை சென்றுதானே 27 மனைவிகளா ஒருத்தரை மட்டும் திருமணம் செய்தோம். ஆனா இப்பெல்லாம் அப்படி நடக்காது. எப்படி இப்பெல்லாம் அப்படி நடக்காதுமா? ஒருத்தருக்கு ஒரு மனைவி. ஆனா நாமெல்லாம் தேவர்கள் பிண்டம். அதனால நீங்களே தேவர்கள் பிண்டம். தேவர்கள் பிண்டம் அப்படி இருந்தாலும் அக்கா அதற்கு முன்பதாக எப்படி தெரியுமா? அக்கா உன்னைக்காக வந்தனா என் பாதைகளை படித்தீங்கன்னா மல்லிகை முல்லிகை இருவாச்சி வெற்றிவேல் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக மலர்களை கொண்டு வந்து உன் தங்கைமார்கள் உன் பாதத்தால் பூக்களை மலை போல் குமித்து உன் தங்கைமார்கள் அநேக என் பாதுகளை படித்ததுனால கல் இன்று காவல் வரைக்கும் புல்லின்று பூமி வரைக்கும் உலகம் இருக்க வரைக்கும் திருக்காய்க்கு சுகமா வாழ்வாய் வாழ்வாய் வாழ்வாய்.
கழுவுனால எல்லாம் தெரியல வாடக்கிறாது என்னத்துல பார்த்தா அடியில எல்லாம் பாத்துட்டேன் ஒரே இருட்டுங்க நாங்க இங்கெல்லாம் லைட் போடுறாங்க ஏன் அங்க இப்படி லைட் போட கூடாதா லைட்டா என்ன சொல்ற போய் மாடவள நினைச்சிரல மாடு கட்டவனே நீ அக்கா தெரிஞ்சு சொல்ல போறா இல்ல உங்க அம்மா வீட்டுல பிறகு நீ உங்க அம்மா ஏய் என்னடா என்ன அடி போடி போடி பொங்க சொல்லி கோயில் பூஜை எடுத்துக்கோடா அவன் வீணா போன பொறும்போக்கு அவன் பட்டாள அப்படிதான் பேசுவான் பொறுமைக்கு நம்ம என்ன பேச முடியாது ஒண்ணும் பேச முடியாது அதை கண்டு போய் வழியில் போற நாய் அது அப்படிதான் குலைக்கும் ஒரு மனையை பார்த்து நாய் குலைச்சா அந்த மனைக்கு சேதமா நாய்க்கு சேதமா அது நாயோட ஒண்ணு அதுக்கிட்ட வீணா குலைக்க வேண்டாம் தங்கா அப்படி இருந்தாலும் என் பாதுகளை படுத்தா சரிதான் அதாவது 27 மனைவி திருமணம் செய்த நம்ம பரியாய கிழவர் ஆகாய கெதுரு மன்னர் இருக்காரு மாமியா காலத்து உத்தரவு ஆனா நான் விட்டு வீட்டுக்கார போய் பார்த்தா என் கூட பிறந்த தங்கிச்சானா என்ன சொல்லுவாங்க முத வீட்டு கட்டி வந்தா அவ ஒற்றுமை இருக்கிறா சண்டைகள் வர வேண்டாம் ஒரு வீட்டு இருக்கிறது அந்த வீட்டை ரெண்டா பிரிக்க வேண்டாம் ஒரு வாசல் இருக்கிறது 2 வாசல பிரிக்க வேண்டாம் அதனால நம்ம எங்க போனாலும் ஒற்றுமையா போகலாம் ஒற்றுமையா வரலாம் சாமியாகப்பட்டவர் கணவராகப்பட்டவர் அழைச்சிருக்காரு அண்ணவர் பார்த்தால் எதுக்கு கூப்பிட்டாரு என்ன விஷயம் மாமன் கேட்கலாம் அப்படி அது இல்ல கூத்துதான் விட்டுருக்காங்க கரகாட்ட ஒண்ணு விட்டுல மாமா சட்டலத்தா தலைமுலகி எங்க வெட்டிக்காரு வீட்டுக்காரு எப்படி இருக்காரு அழகா இருக்காரா எப்படி இருக்காரு அழகா இருக்குமா ஒரு சாம்பார் ஆட்டி சும்மா பேசி தலைமுறைக்கு சாம்பார் ஆட்டி சும்மா பேசி மன்னர் தானே நீ அரசுக்கு உரிமைதானே அந்த வாடிய பயிர்களுக்கு சாமி மேகமானி இருக்க அற்புதம் ஒன்று பாலங்கான லலிதா முனிதா விடுதலை சொல்லப்போய் தேவ மகள் 27 மகள் போல மனிதனே எப்படி சோறு போடுவாங்க மாமா
எல்லாம் எங்க கொண்டு மல்லிகை முள்ளிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலர்லாவிடத்து இந்த மன்னனுடைய பாதத்தை விடுதபடியா இந்த பார்வைகள் என்றும் சுக செவத்தோடு வடுகிற தேவி. நீ வாழ்வாங்க பொறுத்தாலும் சரியா அப்படி இருந்தாலும் அன்று நாள் இன்று வரைக்கும் திருமணம் செய்து 12 வருஷம் ஒரு மாதம் வச்சிருந்தானே தேவி. ஒரு நாள் உங்களுக்கு 27 மணி எழுத்து பேசிக்கலாமா? எங்க வீட்டுக்காராகி போட்டோ போட்டான்னா தாண்ட கூட மாட்டோம். சாப்பிட கூட சொன்னா சாப்பிடாம பட்டினி பட்டுக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த தடவை கேட்கக்கூடிய கட்டளை ஆமா இருந்தாலும் கேட்கலாமா? ஆமா திருமணம் செய்து 12 வருட காலமாகிறது. இந்த 1927 தேவாலய திருமணத்தை செய்து புத்திர சந்தானமில்லை என்று இழிவாக பேசுகிறார்கள். நான் ஆகாய மார்க்கமாக சென்று அந்த தேவாதி தேவனுக்கு நான் புத்திர சந்தானத்தை பெற போகிறேன். அப்படியா? மாமா ஒரு குழந்தை பாய்க்கும் இல்லைன்னு சொல்லி தண்டத்தை சென்றாங்க. மூக்கல் பழுத்த பண்டுகள் இருக்காரு. அன்னையோட தாய் அதாவது குழந்தை வர வாங்கி செல்கிறேன். நீ போய் வா மன்றம் சொல்லுகிறேன். மன்னவா அன்று நான் இன்னும் வரைக்கும் திருமணம் சென்றுதானே ஒருத்தர் விட்டு ஒருத்தர் என்னைக்கு பிரிந்தது கிடையாது. அதாவது நீங்களே போனவென்றாலும் இந்த மனைவியாகப்பட்ட 27 மனைவி இருக்குமே சாமி நாங்களும் உங்க கூட வரீங்க. இந்த ஆலயக்கு 27 தேவாலயங்களுக்கு ஆண்டு வைக்கக்கூடிய தேவர் சிவக்கு சத்தம் போடுறீங்க. உத்தர சந்தானம் இல்லாமல் அழைத்து வந்து விட்டாலே அப்படி என்று இழிவாக பேசுவார்கள் தேவி. எப்பொழுது வேண்டாமடி ஒரு பெண்ணை பார்த்தா பேய் கூட மன இருக்குமா? ஒரு பெண்ணாகப்பட்டது கூட வந்து விட்டா அந்த சாந்தேகப்பட்டது கூட அதாவது மன இறங்குவாங்க. ஆண்கள் சென்றால் இப்படி கையை நெட்டினால் இந்த பெண்கள் வந்தால் வரம் கேட்கும் சாமி கூட வருகின்ற சொல்றாங்க. ஒரு பொழுதும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சொல்ல போதா
மாத்தி அடிச்சு விட்டுங்க. மாத்தி அடிக்கிறப்ப குழந்தை பிறக்காதா? ஒரே இந்த கந்தர்வன் இப்படி ஆண்டு அமரக்கூடிய சபையிலே ஒரு பெண்கள் அழைத்து சென்றால் ஆதாரமா பேச மாட்டாங்க, இழிவாக பேசுவார்கள். உத்தர சந்தானம் இல்லை என்று இந்த 1027 தேவால் அழைத்து வந்து விட்டார்கள். இழிவு சொல்லுக்கு ஆளாகிறாய். வேண்டாம் தேவி, என்னடி பண்ணி மாதிரி கத்துற? மண்ணா எத்தனை சொன்னா என்னடி வார்த்தை? இந்த அடியும் கடிக்கிறானே, இந்த அடி ரூமுக்குள்ள அடிச்சிருந்தா இன்னொரு 27 மனைவியும் எப்படியெல்லாம் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறோம். பொண்டாட்டிய என்ன கவலை விட மாட்டேன். 27 தேவாலக்கு ஆமா சந்தானங்கள் என்று கூடி கூடி பேசுகிறார்கள். குடும்பத்தையே இவங்க 4 பேர் பாரு சிரிக்கிறாங்க. இருந்தாலும் நாங்களும் கூட வருகிறோம். எல்லாரும் சொல்றாங்க. ஆமா அப்படியே அப்படி நீங்க ஒண்டி போய்விட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு கெதிகள் நேர்ந்து விட்டா எப்படி சாமி இருக்கலாம்? நாங்க தாலி எடுத்து 27 மனைவினார்களா மனைவிமார்கள் முண்டையாகி விடுவார்கள். முண்டை ஆயிடுவார்கள். இன்று வரைக்கும் ஒருத்தர் ஒழுங்கும் பிரியாமல் இருந்தோம். கடவுள் வருது எனக்கு பிடிக்கலங்க. நீங்க பொருள் சொல்றீங்களே, நாங்களும் உங்க கூட வரைஞ்சாட்டு முத்து முத்து ரஜக்கல் ஏறி
வேகமாக ஏறிக்கொண்டு வந்து இந்த ஒவ்வொரு வளமாக சென்று போகிறோம். ஐயா என்ன ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? சுவாமி அப்படி இருக்கும்போது ரதங்களும் ஓட்டி கொண்டிருக்கீங்களே, முதலாக வந்திருக்கிறேன். இந்த வனத்தோட பெயர் என்ன? இந்த முதல் வனமோ சூரிய வனம், இரண்டாவது ராமரசி வனம், மூன்றாவது முருக்குமரசி வனம், நாலாவது காமதேவ பருவம், ஐந்தாவது சைந்த வனம், ஆறாவது காமதேவ பருவம், ஏழாவது தான் நம்முடைய வனம் கெந்துரு. இருந்தாலும் வனத்தை எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. வனத்தை ஓட்டுவோம். இந்த ஆகாய மார்க்கமாக 27 தேவரை அழைத்து குருச்சத்திரம் போய் இந்த நாடு நகரத்தையெல்லாம் பார்த்து உத்தர சந்தான வரம் வாங்கிட்டு போகும் பொழுது என்னால் ரகத்தை ஓட்ட முடியவில்லை. நல்ல தண்ணி தாகம் நாட்கொண்டு போகிறது, பச்சை தண்ணி தாகம் பல்லுணர்ந்து போகிறது. என்னால் சாரதி ஓட்ட முடியவில்லையே. அப்படி அழிக்கும் போதே உலோகத்தில் இருந்திருந்தா தண்ணி கூட கொண்டாந்து இருக்கலாம். நம்ம ஆகாய நாடு போய் கொண்டிருக்கிறோம். இங்க எங்கே தண்ணி கிடைக்க? என்னுடைய மனைவி சொல்வதும் தண்ணி வேணும். பார்த்தியில் அர்த்தம் இருக்கிறது. தண்ணி அப்புறம் குடிச்சுக்கலாம். தண்ணி எடுத்து பாத்தியால கொடு. ஆகாய மார்க்கமா ஒரு பூலோகத்திலேயா ஒரு ஏரியா குளமா இருக்கிறதா? இந்த ஆகாயத்திலே இந்த ஏரி குளம் இருக்கிறது. அன்னைக்கு எங்கே செல்வது? எப்படி என்னுடைய கணவனுடைய தாகத்தை தீர்ப்பது என்று யார் பொழுது அனுப்புகிறாரே. தேவி மகளா சுவாமி, என்னால் ஓட்ட முடியவில்லை. சிறிது நேரம் ஓய்வு எடுப்போம். அதற்குள்ளாக என்ன செய்வது? எதை செஞ்சால் தாகம் திரும்பிடும்? உள்ள போய் அரண்மனையிலே இந்த புக் எடுத்து பார்த்து யோசனை செய்கிறேன். அதாவது பிள்ளைகள் இல்லன்னு சொல்லி ஆகாய ரதமாக்கி சென்றானே மூக்கன் படைத்த பரம கடவுள் இடத்துல, அதாவது குழந்தை பிறகு எல்லாம் சொல்ல ரதத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் போது, அதாவது ஆகாயத்திற்கு தண்ணி தாகம் அதிகமா இருக்கிற போது உலக மக்கள் நன்மையா இருக்கணும் சொல்லி, உலக மக்கள் நல்லா இருக்கணும் சொல்லி தவறு சொல்லி யார் தெரியுமா வராங்க? மகோடாய் பட்டது இப்ப சபைநாடு வருவார். அண்ணார் முன்னாடி வந்தான்
கபடி